வணக்கம். ஹைடெக் டிரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். அனதர் ஆம்பிளிஃபையர் ப்ராசஸிங்கில் இருக்குது. இது வந்து நாங்கள் நிறையா ஸ்பேர் சப்ளை பண்ணுறோம். அந்த ஸ்பேர் சப்ளை பண்ணும்போது எங்களுடைய அசம்பிளி வீடியோஸ் வந்து ஸ்பேர் சப்ளை பண்ணுற கஸ்டமர்ஸுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இந்த வீடியோ. ஸோ இது எங்களுடைய ஃப்ரண்ட் பேனல். இந்த ஃப்ரண்ட் பேனலில் எங்களுடைய கண்ட்ரோல் போர்டு போட்டிருக்கோம். அடிஷ்னலாக இங்கே என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வோல்ட்ஸ் இது போட்டிருக்கோம். இந்த வோல்ட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிசிஎம் டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் அதனுடைய இண்டிகேஷனை வந்து FT003லேருந்து முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணுற ஆம்பிளிஃபையர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுறோம். FT003னுடைய பிசிஎம் மோடு, அதுக்கடுத்து வந்து டிடி டால்பி டிஜிட்டல், தென் வந்து டிடிஎஸ், இந்த மோடுடைய அந்த லைட்டிங் இது வந்து இங்கே முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுறோம். அது மாதிரி எடுத்துகிட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம FT003 என்ன மோடில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்க முடியும். பிசிஎம் மோடில் ஒர்க் ஆகுதா ஆர் டிடியில் ஒர்க் ஆகுதா, அது வந்து கண்டிப்பாக நம்ம டிஜிட்டல் சிக்னலில் யூஸ் பண்ணும்போது அந்த மோட் ஆஃப் ஆப்ரேஷன் நம்மளுக்கு தெரியணும். இன்கேஸ் வந்து பிசிஎம் மோடில் ஒர்க் ஆச்சுன்னா நம்ம இன்புட் சிக்னலை வந்து நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்காக தான் இந்த இது பண்ணுறோம். அதாவது பிசிஎம் மோடில் ஒர்க் ஆகும்போது வந்து உங்களுக்கு வந்து ரியல் டிடியோ இல்லை வந்து டிடிஎஸோ கிடைக்காது. அப்போ கிடைக்காத இருக்கும்போது நம்ம இன்புட் சோர்ஸை வந்து கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம டிவியில் வந்து HDMI ERC சரியாக இல்லாமல் இருக்கலாம், இதில் வந்து டிடி டால்பி டிஜிட்டல் சிக்னல் இல்லாமல் இருக்கலாம். ஸோ நம்ம இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். எல்லா சிக்னலும் வந்து தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து நம்ம ஆம்பிளிஃபையருக்குள்ளே இருந்தால் நம்ம போய் பார்க்க முடியாது. அதோட இண்டிகேஷன் வெளியே இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம இங்கே வந்து அந்த சிக்னல்ஸை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதாவது அந்த லைட் இண்டிகேஷன் வந்து வெளியே வந்திருக்கும். இது வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணுற ஆம்பிளிஃபையர்ஸில் வந்து இந்த கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கஸ்டமர்ஸும் அந்த மாதிரி வந்து நீங்கள் FT003 யூஸ் பண்ணும்பொழுது அந்த எல்இடி லைட் வந்து இந்த பிசிஎம் மோடுக்கும் டிடியும் டால்பி டிஜிட்டல் எல்லாத்துக்கும் லைட் இருக்கும். அந்த லைட் கனெக்ஷனை வந்து கேர்ஃபுல்லாக வந்து 3 எல்இடி இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படியே பேரலாக கனெக்ட் பண்ண வேண்டியது தான். கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வரலாம். பட் கேர்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணணும். ஏன்னா எல்லாமே எஸ்எம்டி எல்இடியில் வந்து ஷார்ப்பாக இருக்கிற சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணணும். லைட்டாக டச் பண்ணால் போதும், அதில் ஒட்டிக்கும். அதை கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்தா வந்து நமக்கு அந்த இண்டிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கரெக்ஷன் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணுற ஆம்பிளிஃபையர்ஸில் பண்ணியிருக்கோம். தென் செகண்ட் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வயர் வந்து 1 ஸ்கொயரம் வயரில் போட்டிருக்கோம். அதாவது இப்போ வந்து பவர் ஆம்பினுடைய அவுட்புட்டு சோஃபார் வந்து நாங்கள் வந்து 14/36 வயரு ரிப்பன் வயர் தான் யூஸ் பண்ணோம். அந்த ரிப்பன் வயரும் நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும், அதாவது அவுட்புட் பவர் வந்து நல்லா அதிகமாக வேணும்னு சொல்கிற பர்பஸ்க்காக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து 8 கோர் வயர். இந்த வயரில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வந்து 1 ஸ்கொயரம் வயர் வந்து எடுத்திருக்கோம். 1 ஸ்கொயரம் வயரில் வந்து இங்கே இந்த கேபிள்லேருந்து அவுட்புட் எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இன்னும் ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும். நான் செக் பண்ணிட்டேன். இந்த பழைய 14/36 வயரை யூஸ் பண்ணுறதுக்கு, அவுட்புட் வயர் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் 1 ஸ்கொயரம் வயர் யூஸ் பண்ணால் அதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த நோட்ஸ், ஈவன் சின்ன நோட்ஸ்லாம் கூட நம்மளுக்கு டெலிவரி கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் கரெக்ஷன். இப்போ அசம்பிள் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து அடிஷ்னலாக எடுத்துக்கலாம். 1 ஸ்கொயரம் வயர் வந்து இந்த மாதிரி 1 ஸ்கொயரம் வயர் கேபிள் தான் போடணுன்னு கிடையாது. எனி 1 ஸ்கொயரம் வயரு, எலக்ட்ரிக்கல் வயரு, நல்ல பிராண்டட் வயரு, எனி வயர் இருந்தால் 1 ஸ்கொயரம் வயர் வந்து அவுட்புட் கனெக்ஷன், அதாவது ஸ்பீக்கர் அவுட்டுக்கு மட்டும் அதை எடுத்துக்கலாம். இது வந்து செகண்ட் நோட்டு. இது வந்து இந்த ஆம்பிளிஃபையர்லேருந்து ஒரு ஆம்பிளிஃபையருக்கு போட்டோம், அதனுடைய ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. பட் இதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து நம்ம வந்து இப்போ நான் பிராண்டட் வயர், ஸ்பீக்கர் வயர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 4440 ஐசிக்கெலாம் வந்து அந்த பிராண்டட் வயர் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீக்கர் வயர் வந்து ஒரு பர்டிகுலர் ஓம்ஸை கொடுக்கும். சப்போஸ் வந்து இப்போ ஸ்பீக்கர் ஓம்ஸ் வந்து 4 ஓம்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு நான் பிராண்டட் வயர், டெல்லி மேக் வயரை யூஸ் பண்ணும்பொழுது அடிஷ்னலாக வந்து ஒரு 5 மீட்டர்ஸ் லென்த்துக்கு வந்து ஒரு 2 ஓம்ஸ் 2.5 ஓம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி 2 ஆர் 2.5 ஓம்ஸ் இருக்கும்போது 6 ஓம்ஸில் வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து நல்லாவே ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஜான் பேரல் வயர் மாதிரி வந்து ஒரு நல்ல பிராண்டட் காப்பர் வயரை எடுத்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணும்பொழுது அது வந்து எக்ஸாக்டாக வந்து ஸ்பீக்கர் ஓம்ஸ் வந்து 4440க்கு வந்து ஒரு 4 ஓம்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது ஸ்பீக்கர் ஓம்ஸு அப்படியே டைரெக்டாக வந்து 4440 ஆம்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும்.
அந்த மாதிரி கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து போக ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதனுடைய வாட்டேஜ் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் மூலமாக வந்து நமக்கு வந்து சேஃபாக வந்து ரன் ஆகிட்டுருக்கும். பட் அந்த ஜான் பேரல் அந்த மாதிரி வயரை யூஸ் பண்ணும்பொழுது அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 ரெசிஸ்டன்ஸ், அதாவது 0.2 0.3 ஓம்ஸ் தான் ஒரு 5 மீட்டர்ஸ்க்கு வரும். அந்த மாதிரி வரும்பொழுது அந்த ஸ்பீக்கர் கம்பைண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அது கேர்ஃபுல்லாக பண்ணணும். நல்ல பிராண்டட் ஸ்பீக்கர் இருந்தால் மட்டும்தான் நம்ம பிராண்டட் அவுட்புட் வயரை யூஸ் பண்ணணும். இல்லை நான் பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ் போட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவுட்புட் வயர்ஸ் வந்து நான் சொன்னேன்னு சொல்கிறதுக்காக அவுட்புட் வயர்ஸ் நல்ல வயரை போடணும்னு நினச்சி நீங்கள் போட்டிங்கன்னா அதில் வந்து சில ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால் அந்த நான் பிராண்டட் வயர் எடுத்துகிட்டு நீங்கள் புது வயர் ரீப்ளேஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஸ்பீக்கருடைய கண்டிஷனை செக் பண்ணணும். அது ஆல்ரெடி வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருக்கும். 6 ஓம்ஸ் 8 ஓம்ஸில் அழகாக ஒர்க் ஆகிட்ருக்கும். நீங்கள் பிராண்டட் வயர் மாற்றணும்னு சொல்லி மாற்றும் பொழுது அந்த ஸ்பீக்கர் ஓம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 4 ஓம்ஸ் வந்துடும். 4 ஓம்ஸ் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பீக்கர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த ஐசியிலேருந்து அதிகமான பவர் வந்து டெலிவர் ஆகும். டெலிவர் ஆகும்போது அந்த காயில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரியே இங்கே 1 ஸ்கொயர் வயர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பீக்கர் வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர் இருக்கணும். நான் பிராண்டட் ஸ்பீக்கர்லாம் போனீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து விஸ்டாண்ட் பண்ணுன்னு தெரியாது. அதை கவனத்தில் எடுத்துக்கணும். நான் சொன்னேன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் 1 ஸ்கொயர் வயர் அவுட்புட் வயரில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பீக்கர் வந்து நல்ல ஹை பவர் டெலிவரி கிடைக்கும். அந்த ஹை பவர் டெலிவரிக்கு விஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஸ்பீக்கராக இருக்கணும். ஸோ இது ஒன் ஆஃப் த பாயிண்ட். அப்படி இல்லைன்னா நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற அதே வயரை யூஸ் பண்ணிக்கிங்க. 1 ஸ்கொயர் வயர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பீக்கர் ப்ராப்பராக இருக்கணும். அதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. அடுத்து 3வது கரெக்ஷன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சீல்டு வயரை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சீல்டு வயரில் வந்து பார்த்திங்கன்னா சீல்டோட வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு கிரவுண்டிங் வயர் எடுத்திருக்கோம். இது நார்மலாக வந்து சீல்டு வயர் வந்து ஃபார் சீல்டு பர்பஸ்க்காக தான். இந்த சீல்டு பர்பஸ் இதுக்கு இது எந்த முறையில் வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக கிடைக்கிற இண்டக்ஷன். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து நம்ம கரண்ட் ஃப்ளோ இருக்கும் பொழுது அதனுடைய அவுட்டரில் வந்து மேக்னெட்டிக் ரேஸ் வந்து போயிட்டுருக்கும். அந்த மேக்னெட்டிக் ரேஸ் போயிட்டுருக்கும்போது அதை வந்து ஆடியோவை டிஸ்டர்ப் பண்ணும் மெயினாக. ஸோ அந்த மாதிரி ஆடியோவை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து சீல்டு வயர் கொடுத்தோமா அந்த டிஸ்டர்பன்சஸ் வந்து ஷீல்டில் வந்து கிரவுண்டிங் ஆகிடும். உள்ளே போகாது, ஆம்பிளிஃபையருக்குள்ளே போகாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம ஷீல்டு வயரை யூஸ் பண்ணுறோம். பட் வந்து சீல்டு வயர் வந்து பர்ஃபெக்ட் கிரவுண்ட் கிடையாது. அதாவது கிரவுண்ட்னால் வந்து அதனுடைய கிரவுண்ட் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ சீல்டு வயரில் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, அந்த சீல்டோடு வந்து ஒரு அடிஷ்னல் வயரை வந்து நம்ம ஒரு கிரவுண்டிங் வயரை வந்து நம்ம கிரவுண்ட் பாயிண்ட்லேருந்தே ட்ராவல் எடுக்கணும். அப்போ எடுத்து அந்த சீல்டு வயரோடு அட்டாச் பண்ணி கொடுக்கும்போது சீல்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும். அடுத்து கிரவுண்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதாவது கிரவுண்ட்னால் வந்து கிரவுண்ட் கிடைக்குது, பட் கிரவுண்டிங் லெவல் வந்து வேரியேஷன் ஆகும். அதாவது கிரவுண்ட் லெவல் வந்து லைட்டாக இருக்கிறது, ஹெவியாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். நிறைய ஆம்பிளிஃபையர்ஸில் வந்து கிரவுண்ட் பத்தலைன்னு சொல்லிட்டு நீங்கள் அடிஷ்னல் கிரவுண்ட் ட்ராவல் எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ அந்த மாதிரி ட்ராவல் எடுத்துகிட்டு போகிறது வந்து அது வந்து ஆக்சுவலாக நீங்கள் பவர் ஆம்ப் கிரவுண்ட் தான் ட்ராவல் எடுத்துகிட்டு போவீங்க. இது வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து ஆடியோ கிரவுண்டே வந்து ஹெவியாக ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்கன்னா அந்த இஷ்யூஸ் வராது. மேக்ஸிமம் ஆடியோ கிரவுண்ட்லேயே மேக்ஸிமம் இஷ்யூஸ் நாய்ஸ் இஷ்யூஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இதை நாங்கள் 2-3 ஆம்பிளிஃபையரில் போட்டு ட்ரையல் பார்த்துட்டோம். அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது ஆடியோ கிரவுண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம், பவர் ஆம்ப் கிரவுண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் ஆடியோ கிரவுண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வழி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷீல்டோட வந்து அடிஷ்னல் ஒரு ஒயர் அடிஷ்னல் வந்து ஒரு 14/36 38 அந்த மாதிரி வயரை வந்து அடிஷ்னல் வயரை ட்ராவல் எடுத்துகிட்டு போகும்போது அந்த பர்ஃபெக்ட் வந்து ஆடியோ கிரவுண்டு நம்மளுக்கு கிடைக்குது. அந்த ஆடியோ கிரவுண்ட் கிடைக்கும்போது உங்களுக்கு நாய்ஸ் இஷ்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஸோ இந்த 3 அப்டேஷன் வந்து இப்போ நாங்கள் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி கஸ்டமர்ஸு ஸ்பேர் வாங்குகிற கஸ்டமர்ஸுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த வந்து FT003 இண்டிகேஷன் வெளியே எடுத்து வந்துருக்கோம். செகண்ட் ஒன் வந்து அவுட்புட் வயர் வந்து 1 ஸ்கொயர் வயரை யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தேர்ட் ஒன் வந்து உங்களுக்கு வந்து சீல்டு வயரோட அடிஷ்னல் கிரவுண்டை ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த 3 அப்டேஷன்ஸ் இந்த இதில் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்யூச்சரில் வந்து நிறைய அப்டேஷன்ஸ் எடுத்துகிட்டு வரோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுடைய இஷ்யூஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூ. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ரூமில் இங்கே வந்து கேட்கும்போது ஒன்றும் நாய்ஸ் இருக்காது. ஒரு சைலண்ட்டாக இருக்கிற ஏரியாவில் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபேனுடைய டிஸ்டர்பன்ஸே வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இப்போ அப்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம். டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு ஃபேன், அதுக்கடுத்து பிராண்டட் ஃபேன், நாய்ஸ்லெஸ் ஃபேன், இந்த மாதிரி அப்டேஷன் பண்ணுறோம். அது ஃப்யூச்சரில் இன்னும் மெட்டீரியல் வரலை. அதை வந்து அந்த ஃபேனும் வந்து உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணாது. ஸோ அந்த ஒரு வேலையும் எடுத்துகிட்ருக்கோம். அடுத்து வந்து அதே மாதிரி ஹீட் சிங்க். இது ஹீட் சிங்க் சஃபிஷியன்ட் ஹீட் சிங்க், நல்ல கிரேட் மெட்டீரியல்.
உங்களுக்கு வந்து அந்த ட்ரில்லிங் நீங்கள் போட்டிங்கனாவே தெரியும். அந்த ஹீட் சிங்கில் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்து ட்ரில்லிங் மிஷின் போகும். ஆனால் வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஹீட் சிங்கில் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருக்கும். அந்த ஹார்ட்னஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஹீட் சிங் வந்து உங்களுக்கு ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணாது. ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணிவிட்டு ஹீட்டை ரிலீஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கும் ஹீட்டை. நல்ல கிரேட் மெட்டீரியல் போடும்பொழுது அந்த இஷ்யூஸ் இருக்காது. ஹீட்டை வந்து ஈஸியாக வெளியே எடுத்துரும். இப்போ இந்த ஹீட் சிங் வந்து நல்ல கிரேட் மெட்டீரியல் ஹீட் சிங் தான். பட் இதில் இருக்கிற என்ன இன்ஃபீரியாரிட்டி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இதை அதுக்கு மேலே ஒரு கெமிக்கல் ப்ராசஸிங் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி கெமிக்கல் ப்ராசஸிங் பண்ணோமா இன்னும் வந்து நமக்கு வந்து ஒரு பிராண்டட் ஆம்பிளிஃபையர் மாதிரி எவ்வளோ வோல்ட் கொடுத்தாலும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணிவிட்டு உடனே வந்து ரிலீஸ் பண்ணும். வெளியே ரிலீஸ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹீட் சிங்கை இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுவும் வரும் நெக்ஸ்ட் பேட்ச்லேருந்து. அந்த மாதிரி ஹீட் சிங் வந்து வித் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டோட அதை போடும்போது இன்னும் கூட நம்ம வந்து இப்போ 40 யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம போய்க்கலாம் ஒரு 60 வோல்ட் வரைக்கும் போய்க்கலாம் அந்த அப்டேஷன். தென் வந்து அந்த ஃபேன் அப்டேஷன். ஃபேனை வந்து நாய்ஸஸை போட்டோமா நம்ம வந்து அது டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு ஃபேனு. ஒரு பர்டிகுலர் ஒரு 40 டிகிரி சென்டிகிரேட் மேலே போச்சுனாவே வந்து ஃபேன் ஆன் ஆகும். அப்போ 40 டிகிரி வரைக்கும் வந்து அது கூலிங் தேவையில்லை. 40 டிகிரிக்கு மேலே போகும்போது ஃபேன் ஆன் ஆகும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அந்த 40 டிகிரி சென்டிகிரேட்லேயே வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் யூஸ் பண்ணும்போது அதிகமான வால்யூம் வைக்க மாட்டாங்க. அப்போ அதிகமான வால்யூம் வைக்கும்போது ஃபேனுடைய நெசசிட்டியே இருக்காது. ஒன்ஸ் கொஞ்சம் வால்யூம் அதிகமாக வச்சாங்க, இல்லை வந்து லாங் டியூரேஷன் வந்து ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து ஒரு ஆம்பிளிஃபையருடைய ஹீட் சிங் வந்து 40 டிகிரியை ரீச் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ரீச் பண்ணக்கூடிய சமயத்தில் மட்டும் ஃபேன் ஆன் ஆனால் போதும். மற்ற சமயத்தில் ஃபேன் ஆன் ஆகாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நான் டிஸ்டர்பன்ஸு ஆடியோவை வந்து அவங்க கேட்க முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக இன் ஃப்யூச்சரில் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு ஃபேன் வித் வந்து கெமிக்கல் ப்ராசஸ் ஹீட் சிங்கை யூஸ் பண்ணுவோம். அந்த கெமிக்கல் ப்ராசஸ் ஹீட் சிங் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வோல்டேஜை நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 60 வோல்ட், அதாவது இப்போ 60 வோல்ட் டிசி வரைக்கும் இந்த போர்டு ஆப்ரேட் ஆகும். அது வந்து 80, 90 அது மாதிரி போக ஆரம்பிச்சிடும். அந்த வோல்டேஜ் ரைஸ் பண்ணுற பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டட் ஆம்பிளிஃபையருடைய கான்செப்டில் போயிட்டுருக்கோம். எனி பிராண்டட் ஆம்பிளிஃபையர் எல்லாமே வந்து மினிமம் வந்து ஒரு 80 வோல்ட்டில் தான் ரன் ஆகுது. ஈவன் ஒரு 4 இன்ச்சு ஸ்பீக்கராக இருந்தால் கூட 80 வோல்ட்டில் தான் ரன் ஆகுது. அந்த 80 வோல்ட்டில் ரன் ஆகும்போது வாய்ஸ் காலுடைய மூவ்மெண்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஆல் நோட்ஸ் இந்த மியூசிக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து கிளியராக வெளியே வந்துடும். அது வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த ரிசல்ட் நோட்ஸுடைய ரிசல்ட் வந்து நீட்டாக நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் ஒரு பிராண்டட் ஆம்பிளிஃபையருடைய ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம பவர் ஆம்ப் எடுத்துகிட்டு போகிறோம். ப்ரீ போர்டு வந்து இப்போ வந்து நிறைய வந்து உங்களுக்கு டால்பி டிஜிட்டல் அந்த போர்ட்ஸ் கிடைக்குது. அந்த போர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து டீகோடிங் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. பட் பவர் ஆம்ப் தான் நம்மளுக்கு வந்து பெரிய குவாலிட்டியான ஒன்று வேணும். ஸோ அதனால் பவர் ஆம்பை வந்து நம்ம குவாலிட்டியை ரெடி பண்ணிட்டோமா இன் ஃபியூச்சர்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த டிஜிட்டல் சிக்னலுடைய கன்வெர்ஷன்ஸ் வந்து நிறைய அவைலபிலிட்டி இருக்கும். நம்மளால் பண்ண முடியலனாலும் நிறைய அவைலபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து எல்லாமே எஸ்எம்டி ஃபேப்ரிகேஷன். இது வந்து சைனாவில் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ஃபேப்ரிகேட்டட் மெட்டீரியல் வந்து நிறைய இன் ஃபியூச்சரில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம பவர் ஆம்பு தான் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியிருக்கும். ஹை வோல்டேஜ் விஸ்டார்டிங் பவர் ஆம்பு, நல்ல ரிசல்டட் பவர் ஆம்பு இருந்துச்சுன்னா அது வந்து அந்த டீகோடிங்கை நம்ம யூஸ் பண்ணி நம்ம நல்ல ஒரு குவாலிட்டியான ஆம்பிளிஃபையர்ஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஸோ இந்த அப்டேஷன்ஸ் வந்து இதில் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 40040 டிரான்ஸ்ஃபார்மர். இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். தென் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 14 ஃபெட்டு, 5 சேனலுக்கு 2 ஃபெட் வந்துடும். தென் வந்து சப்புக்கு வந்து 4 ஃபெட் வந்துடும். டிசி வோல்ட் ஆல்மோஸ்ட் வந்து 60 வோல்ட் வரைக்கும் வந்துடும். 60 இல்லைனா கூட 55 வந்துடும். தென் அதே மாதிரி ஒரு பவர் சப்ளை